கிளாசிஃபிகேஷனில் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்ப்போம். அரிஸ்டாட்டில் இவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா, இது வந்து பிளான்ட் அண்ட் அனிமல்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இப்போ பிளான்ட்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து ஹெர்ப்ஸ், ஷ்ரப்ஸு, ட்ரீஸ் இந்த மாதிரி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ஹெர்ப்ஸ்னால் சிறு செடிகள், புதர் செடிகள், மரங்கள், இதெல்லாமே வந்து இது வந்து பிளான்ட் வகையில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அனிமலில் எடுத்துட்டிங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா, அனிமா அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தவுட் ரெட் பிளட்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அது எது வரும்னா இன்வெர்டபிரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனைமா, அதில் வந்து வித்து ரெட் பிளட், அதாவது இரத்த சிவப்பணுக்கள் கொண்ட உயிரிகள், இரத்த சிவப்பணுக்கள் அற்ற உயிரிகள். இப்போ இரத்த சிவப்பணுக்கள் அற்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டபிரேட், அதாவது முதுகு நாணற்றவையில் வந்து அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இணையமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெர்டபிரேட், இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வெர்டபிரேட், இன்வெர்டபிரேட் அது பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இன்வெர்டபிரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்செக்ட்ஸ்லாம் வந்து அதில் வரும். இன்செக்ட்ஸ் ஓகேங்களா. வெர்டபிரேட்லலாம் இது வரும்னா ஃபிஷ்ஷஸ், இதெல்லாமே வெர்டபிரேட்டில் வரும். ஓகே. அடுத்தது பார்த்திங்கன்னா லின்னேயஸ் வந்து 2 kingdom கிளாசிஃபிகேஷன்ஸ். அவர் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காருன்னா பிளான்டே அண்ட் அனிமலியே. ஓகே. இவருடைய லின்னேயஸ் கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து பிளான்டேவும், அனதர் வந்து பார்த்தீங்கன்னா அனிமலியேன்னு பிரிச்சிருக்காரு. இவருடைய கிளாஸிஃபிகேஷன் வந்து என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். என்ன ட்ராபேக்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசம் அண்ட் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். ப்ரோகேரியோட்டையும் யூகேரியோட்ஸும் என்ன செஞ்சிட்டாருன்னா அண்டர் த பிளான்ட் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டார். இது ரெண்டுத்தையும் வந்து பிளான்ட் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டார். இது ஒரு ட்ராபேக்ஸ். அப்போ பிளான்ட் கேட்டகரினா இப்போ ப்ரோகேரியோட்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க ப்ராமினன்ட் நியூக்ளியஸ், அதாவது முழுமை பெறாத உட்கரு கொண்டது, அது பேர் என்னன்னா ப்ராமினன்ட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது முழுமை அடைந்த உட்கரு, ட்ரூ நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ ப்ராமினன்ட் நியூக்ளியஸ்லாம் எது வரும் அப்படின்னாக்க பாக்டீரியா, பாக்டீரியாவும் சைனோபாக்டீரியா, இது எல்லாமே ப்ராமினன்ட் நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவோம். ட்ரூ நியூக்ளியஸ் யூகேரியோட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரூ நியூக்ளியஸ் என்னென்னலாம் வரும்னா அதில் பங்கை, அடுத்தது மோசஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ், ஓகேங்களா. அடுத்தது ஜிம்னோஸ்போம் அண்டு ஆஞ்சியோஸ்போம்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இதில் கொண்டு வந்துட்டாங்க, இந்த யூகேரியோட்டிக் கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. அப்போ இது ப்ரோகேரியோட் யூகேரியோட்ஸ் ரெண்டுத்தையும் வந்து அண்டர் த பிளான்ட் கேட்டகரி பேஸ்டு ஆன் த செல்வாலை வச்சு இதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இதை வந்து இதோடைய குறைகளாக இதை சொல்லலாம் ஒன்று. அடுத்து ரெண்டாவது என்ன குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட இதில் இட் இன்க்ளூட்
யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் சேம் குரூப்ஸ். இப்போ யூனிசெல்லுலார் ஆர்கனிசமும் யூனிசெல்லுலார் அண்டு மல்டிசெல்லுலார் ஆர்கனிசமும் என்ன செஞ்சிட்டாரு, சேம் குரூப்ஸில் வந்து கொண்டு வந்துட்டார், ஒரே வகையில் கொண்டு வந்துட்டார். அப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கிளாமிடோமோனாஸ். ஓகேங்களா, இது வந்து யூனிசெல்லுலார் ஆர்கனிசம் கிளாமிடோமோனாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு வந்து தாவரங்களில் இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரி கிளாமிடோமோனாஸ் சொல்லுவோம். அதே மாதிரி மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் வந்து ஸ்பைரோகைரா. ஓகேங்களா, இப்போ கிளாமிடோமோனாஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ஆல்கேன்னு நம்ம அண்டர் த கேட்டகரியில் வரும். அதே மாதிரி ஸ்பைரோகைராவும் க்ரீன் ஆல்கே. அப்போ ரெண்டுமே க்ரீன் ஆல்கே தான். ஆனால் இது யூனிசெல்லுலார் ஆர்கனிசம், இது வந்து பார்த்திங்கன்னா மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம். அப்போ ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துட்டார். மூணாவது ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராபேக்ஸில் என்ன கொடுத்துருக்காரு, இப்போ நாட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹெட்ரோட்ரோபிக் அண்டு ஆட்டோட்ரோபிக் கிரெயின் பிளான்ட்ஸ். இப்போ ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கனிசம்ஸ், அப்போ ஹெட்ரோட்ரோபிக்னா பிறசார்பு ஊட்டமுறை, ஆட்டோட்ரோபிக்னா தற்சார்பு ஊட்டமுறை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிறசார்பு ஊட்டமுறையும் வந்து இதில் வந்து பிறசார்பு ஊட்டமுறை தற்சார்பு ஊட்டமுறை என்ன செய்யலைன்னா இவர் வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கலை. ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிறசார்பு ஊட்டமுறை எதை சொல்லலாம் அப்படின்னாக்கா பாக்டீரியா, இது வந்து பிறசார்பு ஊட்டமுறையை சொல்லலாம். தற்சார்பு ஊட்டமுறையை எடுத்துட்டிங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே தற்சார்பு ஊட்டமுறை, அதாவது தன் உணவை வந்து தானே தயாரித்து கொள்ளக்கூடிய உயிரினங்களாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பிளான்ட்ஸில் வந்து கேட்டகரியில் வரும். இது வந்து என்ன செய்யலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. அப்புறம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த செல்வாலை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆர்கனிசம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பங்கை வந்து அதனுடைய செல்வால் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா கைட்டினால் ஆனது. இதுவே பிளான்ட்ஸ் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்வால் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் மற்றபடி இந்த ட்ராபேக்ஸில் வந்து ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் ஆர்கனிசம் அண்டர் த பிளான் கேட்டகரியில் வந்து கொண்டு வந்துட்டார். அடுத்தது பார்த்திங்கன்னா யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கனிசம் வந்து பார்த்திங்கன்னா சேம் குரூப்பில் கொண்டு வந்துட்டார். நாட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ஹெட்ரோட்ரோபிக் அண்டு ஆட்டோட்ரோபிக் ஆர்கனிசம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் கொண்டு வந்துட்டார். ஓகேங்களா, இதுதான் வந்து பயாலஜி கிளாசிஃபிகேஷனில் பிகினிங் ஸ்டேஜில் கொண்டு வந்த ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் என்ன செஞ்சார், பிளான்ட் அண்ட் அனிமல்னு பிரித்தார். அவர் வந்து பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெர்ப்ஸு, ஷ்ரப்ஸு, ட்ரீஸ்ன்னு பிரித்தார். அனிமலில் பொறுத்த வரைக்கும் அனிமா அப்படின்னு சொல்லக்கூடிய வித்தவுட் ரெட் பிளட் இன்வெர்டபிரேட்டில் வந்து அது வருது. அதில் வந்து இன்செக்ட்ஸ்லாம் வரும். இணைமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித் ரெட் பிளட்ஸு, இது வெர்டபிரேட், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லினேயஸ் வந்து 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன், இது வந்து பிளான்ட்டு அண்ட் அனிமல் வந்து 2 விதமாக பிரிச்சிருக்காரு. அடுத்த வகுப்பில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம்.